ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான தொழிலை பற்றி பார்க்கலாம். இந்த தொழிலில் லாபமும் அதிகமாக எடுக்கலாம். தொழிலை செய்ய ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதும். நிறைய இடத்துக்கு இந்த பொருள் யூஸ் ஆகுது. முதலீடு பார்த்திங்கன்னா அதிகமாக தேவையில்லை. நிறைய இடத்துல இந்த பொருள் யூஸ் ஆகுது. முதலீடும் அதிகமாக தேவையில்லை. நிறைய இடத்துல இந்த பொருளுக்கு தேவை இருக்கிறதுனால இந்த பொருளுக்கு அதிக அளவு டிமாண்ட் இருக்குது. ஸோ இன்னும் இந்த தொழிலோட ஃபுல் டீட்டெயில் பார்க்குறது முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலர் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம பார்க்க போகிற தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் டியூப் ரெடி பண்ணுற தொழிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பொருள் எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். நூல் ரெடி பண்ணுற இடத்துல, அகர்பத்தி ரெடி பண்ணுற இடத்துல, கார்மெண்ட்ஸில் இப்படி நிறைய இடத்துல இந்த பொருள் யூஸ் ஆகுது. பேப்பர் டியூப்புக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குது. இப்போ நூல்லாம் பார்த்திங்கன்னா ஹோல்சேலாக கிடைக்கிற நூலும் சரி, இல்லை ரீவைண்டிங் பண்ணுற தொழில் இருக்குது, அந்த தொழில் பண்ணாலும் சரி, இந்த கோன் தான் என்ன பண்ணுறா முக்கியமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கோனை வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா மேலே நூல் வச்சு சுற்றிட்டுருக்காங்க. இந்த பேப்பர் கோன் நம்ம பிஸ்னஸ் செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்ல லாபம் எடுக்கலாம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சைஸில் பேப்பர் கோன் தேவைப்படுது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ரெடி பண்ணலாம், மூலப்பொருள் என்னென்ன தேவைன்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். பேப்பர் டியூப் ரெடி பண்ண டியூப் ரோல் ஜம்போ ரோலாக கிடைக்குது. அந்த ரோலை நம்ம என்ன பண்ணால் ரோலை வாங்கி தான் நம்ம என்ன டியூபாக மாற்றிக்கலாம். இந்த ரோலை டியூபாக மாற்ற மிஷின் இருக்குது. மிஷின் பார்த்திங்கன்னா ஜம்போ ரோலை நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன சைஸில் தேவைன்னு மிஷினில் ஃபிட் பண்ணிட்டா போதும், பேப்பர் டியூபாக ரெடி ஆகி வந்துடும். பேப்பர் டியூப் ஒவ்வொரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. இப்போ ஹோல்சேலாக இருக்கிற நூலுக்கு பார்த்திங்கன்னா பெரிய கோன் கிடைக்குது. ரீவைண்ட் பண்ணுற நூலுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சைஸில் கிடைக்குது. மிஷினில் ரெடி பண்ண பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக டை இருக்குது. அந்த டை யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரா மெட்டீரியல் ஹோல்சேலாக வாங்குறீங்கன்னா டியூப் ரோலோட திக்னஸ் பொறுத்து தான் உங்களுக்கு ரேட்டு கிடைக்குது. மிஷின் வாங்குறீங்கன்னா பேப்பர் டியூப் மேக்கிங் மிஷினை சர்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்ற மாதிரி மிஷின் நீங்கள் வாங்கிக்கலாம். மிஷின் வாங்க போகிறீங்கன்னா அங்கேயே ஃபுல்லாக டீட்டெயிலாக எல்லாமே என்ன பண்ணணும் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பேப்பர் டியூப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் வாங்குகிற மிஷினோட மாடல் பொறுத்து அவுட்புட் கிடைக்குது. மிஷின் வச்சு ரன் பண்ணுவோம். அதிகமாக இடவசதி தேவையில்லை. ஒரு 10க்கு 10 இடவசதி இருந்தாலே போதும். வருமானம் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா, நீங்கள் ரெடி பண்ண பேப்பர் கோன் சைஸு திக்னஸ் பொறுத்தா உங்களுக்கு வருமானம் கிடைக்குது. மாதம் குறைஞ்சது இப்போ 1 லட்சத்துக்கு மேலே நீங்கள் டியூப் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா 50,000க்கு மேலே வருமானம் எடுக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் பார்த்தோம்னா, நூல் ரெடி பண்ணுற இடத்துல, ரீவைண்ட் பண்ணுற இடத்துல, கார்மெண்ட்ஸில் துணி தயாரிக்கிற இடத்துல, பட்டாசு ரெடி பண்ணுற இடத்துல, அகர்பத்தி ரெடி பண்ணுற இடத்துல, இப்படி எல்லா இடத்துலையுமே நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய டிஃப்ரெண்ட் சைஸில் பேப்பர் கோன் ரெடி பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். மிஷினோட ரேட் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50,000லேருந்து கிடைக்குது. நீங்கள் மாடலு அதிகமாக இல்லை நல்லா இருக்கிற மாடலு ஸ்பீடு கெப்பாசிட்டிலாம் அதிகமாக வரணும்னு இருந்தீங்கன்னா மிஷினோட ரேட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். மிஷினை வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் ஜம்போ ரோலாக நீங்கள் ஃபிட் பண்ணிட்டா ரா மெட்டீரியல் நீங்கள் சேர்த்துட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேப்பர் டியூப் ரெடியாகி வந்துடும். யார் வேணாலும் ஈஸியாகவே இந்த தொழிலை செஞ்சு நல்ல லாபம் எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.